இப்போ இப்போ இஸ்லாமோட பெண்களோட கேடயமாக பயன்படுத்தக்கூடிய ஃபர்தாவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து அணிஞ்சிட்டு செல்கிறோம். அதை ஒரு சில கல்லூரிகளில் வந்து அனுமதிக்கிறாங்க, ஒரு சில கல்லூரிகளில் மறுத்துடுறாங்க. இப்போ இதுவரை ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக ஆட்சிகளில் வந்து அது சம்மந்தமாக இது வரைக்கும் எந்த உத்தரவாதமே கொடுக்கல. சப்போஸ் உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் அதுக்கான செயல்பாடு எப்படி இருக்கும்? இந்த பர்தா அணிந்து செல்வதற்கு வந்து பல மாநிலங்களில் பிரச்சனை வரும்போது, இங்கேயுமே பல மாவட்டங்களில் பிரச்சனை வருகிற போது அதற்காக எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுக்காக பெருசாக நான் பேசியிருக்கேன். அதை நீங்கள் காணொலிகள் வாயிலாக எல்லாத்துக்குமே ஆவணங்கள் இருக்குது. நான் இவ்வளோ தூரம் அறிக்கை விட்டு சண்டை இங்கே ஒரு மார்க்கத்தை ஏற்பது, ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்வது, ஒரு உணவு உடை வழிபாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சுதந்திரம், ஒவ்வொரு மாநிலனின் உரிமை. இந்த மாதிரி உடை அணியணும், இந்த உடையைத்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், எங்கள் பிள்ளைகள் பரந்து வருவது அது பெரிய கழட்டி வைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரின்னா, பிராமண மாணவர்கள் பூணூர் அணிந்து வருவதை நீங்கள் வெளியில் கழட்டி வச்சுட்டு வர சொல்லுவீர்களா என்று கேட்டேன். அவர்கள் திருநீர் அணிந்து வருகிறார்கள், எல்லாம் அணிந்து வருகிறார்கள். அப்போது நான் எழுப்பிய கேள்வி இவர்களிடத்தில் பதிலில்லாத போன ஒன்று, சீக்கியர்கள் தாடியோடும் தலைப்பாகையோடும் வருவதை அது மத அடையாளம் தானே, அதை கலட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் யாருக்காவது துணிவு இருக்குதா என்று கேட்டேன். அதோடு தான் அந்த பிரச்சனை முற்று பெற்றது. உங்களுக்கு புரியுதா? ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை துணிந்து நான் எதிர்க்க காரணம், என்னோடு சீக்கியர்கள் எப்போதும் துணை நிற்பார்கள் என்றுதான். ஒரே நாடு ஒரு சட்டம் ஒரே உடையெல்லாம் இங்கே செல்லாது, அது செல்லாது. அவன் ஒருபோதும் இராணுவத்திலேயே அவன் தலைப்பாக அணிந்து கொள்ளலாம், தாடி எடுக்காமல் இருக்கலாம். நாம் தாடி எடுக்கணும், ஒட்ட முடி வெட்டணும், உங்களுக்கு தெரியும். அவன் எடுக்க மாட்டான், தாடி எடுக்க முடியாது. அவன் விண்ணூர்தி நிலையத்திலே கத்தியோட பயணிக்கலாம். பாராளுமன்றத்துக்குள்ளே கத்தியோட போன தலைவர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ரஞ்சித் சிங் மான் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். போக முடியல. அதனால நீங்கள் நம்முடைய ஆட்சி என்பது முழு சுதந்திரத்தோடு நாம் வாழ்வதற்குத்தான். நீங்கள் அதை பற்றி கவலையே விடாது. இந்த மகன் அரியணைக்கு போவது என்பதே, அதிகாரத்துக்கு போவது என்பதே, என் தங்கை என் தாய் அவர்கள் சுதந்திரமாக உடை உடுத்தி கொள்ள, பர்தா அணிந்து கொள்ள, அதுக்காக தான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்கும்னு நீங்கள் கடவுளே நினைக்காதீங்க. சாதாரணமாக அது சரி பண்ணும். நீங்கள் பர்தா அணிந்து போங்க, எவன் கேட்குறான்னு பார்ப்போம், எவனும் கேட்க மாட்டான். வேறு ஏதாவது